அரசியல் தலைவர்னா ஒரு கண்ணியம் இருக்குது. அந்த கண்ணியத்தை தாண்டி அவர் போயிட்டுருக்காரு. அதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அப்போ அவரோடு கூட்டணி வைக்கும்போது அவரால் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அது விஜய் தோளின் மீதும் ஏறி உட்காந்துக்கும். ஸோ அதனால் அவர் தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறாரு, இனிமேல் நாம் தமிழரோடு நமக்கு கூட்டணி கிடையாதுன்னு. இப்போ இந்த கோபம் வந்து அவங்களுக்கு ஒரு இதை கொண்டு வரும். ஏன்னா இப்போ நாம் தமிழர் சித்தாந்தப்படி திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது. அப்போ அதிமுகவோட சேர முடியாது, திமுகவோட சேர முடியாது, மத்தியில் வந்து காங்கிரஸ் கட்சியோடையும் சேர முடியாது. நீங்கள் அந்த டெல்லி அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் தான் இவருடைய எதிரி. ஸோ அதனால் காங்கிரஸோடையும் சேர முடியாது. பிஜேபியோட சேர்ந்தால் தமிழ்நாட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் கூட்டணி சேருவதற்கு தகுதியாக டிக் அடிக்கிற ஒரே கட்சி வந்து தாவேகா தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய கட்சியில். அப்போ அவர் அதை நோக்கி சரி ரைட்டு இது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது நடக்காதுங்கிற ஒரு செய்தி அவருக்கு வருது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், யாரை உறுதியாக எதிர்க்கணுமோ அவங்களை விட அதிகமாக விஜய் எதிர்க்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஸோ அதனால தான் ஒரு கட்சி அது 1000 முடிவுகள் எடுக்கும். பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கிட்டா என்ன, இல்லை அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன, அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு சில வியூகங்களை வகுக்கிறாங்க. உங்களால் முடிஞ்சால் வகுத்துங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. அதை வந்து பணக்கொடுப்புன்னு சொல்கிறத எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க? ஸோ அதனால் அவர் வந்து கொஞ்சம் தன்னுடைய தம்பின்னு ஒரு காலத்தில் நினச்சி அவர் அன்பு செலுத்தினது வேற. ஆனால் இன்னைக்கு அதே தம்பியை அவர் வேற மாதிரி பார்க்குறாரு.